அவர் உரையாற்றும் போது இந்த நிவேதாவின் பெயரை நினைவுபடுத்தினார். எனக்கும் நிமாலனாக்கும் இடையிலான உரையாடல்கள் மிக குறைந்த அளவிலான உரையாடல். அதில் கூட உரையாடல் கீதவாணி வானொலிக்கு அவர் ஊடகவியலாளராக இணைவதற்கு முன்னர் நான் கடமையாற்றிய வானொலியிலே நான் நினைக்கிறேன் ஒரு 2-3 தடவைகள் ஊடகவியலாளராக பணியாற்றினார். அவர் ஏன் அங்கே இருக்கவில்லை என்பது நானும் குடும்பத்தினரும் என்றும் பேசிக்கொண்டோம். அதை நாங்கள் விட்டுவிடுவோம். அதன் பின்னர் அவர் கீதவாணி வானொலிக்கு ஊடகவியலாளராக இணைகிறார். 2000ஆம் ஆண்டு இலங்கையிலே பொதுத் தேர்தல் நடைபெறுகிறது. எனக்கு யாழ்ப்பாணத்தில் இருந்து யாரோ ஒருவர் அந்த பொதுத் தேர்தல் குறித்து தகவல் தர வேண்டும். எங்களுடைய வானொலிக்கு அவர் செய்தியாளர்களாக இருந்த அந்த குறுகிய காலத்திலே அவருடைய செய்திகளை பதிவு செய்கின்ற பொறுப்பு என்னுடையது. ஆகவே நான் ஏதோ ஒரு அசாத்திய துணிச்சலோடு அவருக்கு அழைத்து என்னை அறிமுகப்படுத்தி கொண்டு, தெரியும் தம்பி என்றார், இப்படி ஒரு விஷயம் ஒன்று எனக்கு வேணும். எனக்கு தெரியும் உங்களுக்கும் இங்கே ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று ஓடிக்கொண்டிருக்கு. என்ன செய்யலாம்? நீங்கள் வேறு யாரையாவது எனக்கு சொல்வீர்களா? உங்களால் முடியாது என்றார். நான் எடுத்ததே அவர் எனக்கு செய்தி தர வேண்டும் என்று தான். நான் அப்படி கேட்க முடியாது. சொன்னார்கள், அப்படி பிரச்சனை இல்லை, நாங்கள் கலைப்போம் எப்போ வேணுமெட்டு. இப்பொழுது இருக்கிற வாட்ஸ்அப் இந்த தொடர்பெல்லாம் இல்லாத காலம். நான் ஒரு நேரம் ஒன்றை குறிப்பிட்டு விட்டு அவருக்கு அழைத்து அவரோடு பேசினேன். அப்பொழுது சொன்னார், என்ற பெயர் வேண்டாம் தம்பி, நிவேதா என்று சொல்லுங்கள். இந்த நிகழ்வுக்கு சில தினங்களுக்கு முன்னர் அவருடைய குடும்பத்தினரோடு பேசிக் கொண்டிருக்கும் வரை நான் நினைத்தேன் அது அவருடைய துணைவியாருடைய பெயர் என்று சொல்லிட்டேன். நான் நிவேதா நினைத்தது நிமல்ராஜன் அவர்களுடைய துணைவியார். என்றால் அம்மாவுக்கு நிவேதா என்ற பெயர் இருப்பதற்கு சாத்தியமில்லை. வழமையாக அந்த உடவியலாளர் ஒரு புனை பெயர் வைக்கின்ற போது அம்மா அதனோட தொடர்புடைய ஒருவருடைய பெயர் தான் வைப்பார்கள். அவர் அந்த நிவேதா என்று சொன்னார். அதன் பின்னரும் நான் நினைக்கிறேன் அவருடைய கொலைக்கு முன்னரும் 2-3 தடவைகள் பேசியிருக்கிறோம். இவ்வளவிற்கும் நான் பணியாற்றிய வானொலிக்கும் அவருக்கும் இடையிலே மிகப்பெரிய ஒரு கருத்து வேறுபாடு ஒன்று, கசப்புணர்வு ஒன்று ஏற்பட்டிருந்த காலத்திலும் ஒருவர் அழைக்கிறார். அவர் எனக்கு யார் என்னை தெரியாது. எனக்கு அப்பொழுது 17-18 வயது இருக்கும் என்று நினைக்கிறேன். அவருக்கு என்னை தெரியாது, என்னை சந்தித்திருக்க மாட்டார். எந்த விதமான முகச்சோர்வும் இல்லாமல், எந்த விதமான சுழிப்பும் இல்லாமல் தன்னிடம் ஒருவர் உதவிக்காக அழைக்கிறார். அவருக்கு தகவல் தேவை. அவருக்கு அந்த தகவலை வழங்க வேண்டும் என்பதிலே மிகவும் ஆர்வமாக இருந்தால் அதற்காக அவருக்கு ஊதியம் எல்லாம் பெற்றுக்கொண்டதே இல்லை. அவருடைய அந்த பகிர்ந்து கொண்ட அந்த குரல் வடிவம் கூட பகிர்ந்து கொண்டதற்கு காரணம் பணம் அல்ல, அதை தாண்டியும் எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது என்பதை மிகவும் ஆணித்தரமாக நம்பிய ஒருவர். அவ்வாறான ஒரு ஊடகவியலாளரைத்தான் இன்றைய தினம் இங்கே நினைவு கூறுகிறோம் என்பதையும் சொல்லிக்கொண்டு அந்த நிவேதா என்ற பெயர் வந்தபோது அந்த கதை சொல்ல வேண்டும் என்று நினைவு வந்தது. தொடர்ந்து இங்கே கருத்து பகிர்ந்து கொள்வதற்கு யாழ் ஊடக அமையத்தினுடைய நிறுவனரும் மயில்வாகன நிமலராஜனால் ஈர்க்கப்பட்ட ஒரு ஊடகவியலாளருமான தயாபரன், ரத்னம் தயாபரன் ஈழத்தில் இருந்து ஒரு ஒலிப்பதிவு ஒன்றை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஒலிப்பதிவை பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். நண்பர் மயில்வாகன நிமலராஜனுடைய 25வது ஆண்டு நினைவேந்தல்ல உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். உன்னதமான ஊடக பயணத்திற்காக முதல்ல காவு கொடுக்கப்பட்ட ஒரு நண்பர் மயில்வாகன நிமலராஜன். உண்மையில நிமலராஜனுடனான நாட்கள் என்றுமே எங்களுடைய வாழ்வியலில் மறக்க முடியாத, என்றுமே நினைவு கூறத்தக்க ஒரு மகிழ்வான காலமாகத்தான் இருந்தது. ஊடகத்துறை என்றால் என்ன, அதிலும் தமிழ் தேசியம் சார்ந்து ஒரு ஊடக பயணம் எவ்வாறு அமைய வேண்டும், ஒரு செய்தியை எவ்வாறு உறுதிப்படுத்த வேண்டும், ஒரு செய்திக்கு பின்னால் இருக்கின்ற வாழ்வியல், மக்களது அவலங்கள், அந்த அவலங்களுக்கான ஒரு ஊடகவியலாளர் என்ற எல்லையை தாண்டிய பங்கெடுப்பு என ஒரு நீண்ட பயணத்தை நாங்கள் நிமலராஜன் தான் கற்றுக்கொண்டோம். உண்மையிலே நிமலராஜன் மிக எளிமையான, அதேவேளை உற்சாகத்துடன் பணியாற்றுகின்ற ஒரு ஊடகவியலாளராகத்தான் என்னுடைய வாழ்வியலில் நிமலராஜனுடனான காலம் அமைந்திருந்தது. மிக தன்னுடைய சகோதரிகள், சிறு குழந்தைகள், தன்னுடைய தந்தையார், தாயார் என்ற ஒரு வலைப்பின்னலோடு வாழ்ந்திருந்த நிமலராஜனுடைய பயணம் உண்மையில அதனை தாண்டி தான் நேசித்த மக்கள், அந்த மக்களுக்கான ஒரு அர்ப்பணிப்பு மிக்க ஒரு சேவை, அதனூடாக அந்த ஊடக பயணத்தை அவர் முன்னெடுத்தமையினால்தான் இன்று வரையாக நிமலராஜன் வரலாற்றில் நினைவு கூறப்படும் ஒருவராக இருந்திருக்கார். உண்மையில இன்று தமிழ் தேசியம் சார்ந்து வடகிழக்கு தமிழகத்திலும் சரி, புலம்பெயர் தேசங்களிலும் சரி,
ஊடகத்துறை சார்ந்து பேசுகின்ற அனைவருமே நிமலராஜன், தலாகி சிவராம் போன்ற ஒரு சிலரை தவிர்த்து ஊடகத்துறை பயணத்தை பற்றி எதுவுமே பேச முடியாத ஒரு சூழல் இன்று வரை இருந்து வருகிறது. உண்மையில யுத்தம் இடம்பெற்ற அல்லது இராணுவ நெருக்குவாரம் மிக்க ஒரு காலகட்டத்தில் 1996 யாழ்ப்பாணம் முற்றுமுழுதாக அரச படைகள்கிட்ட விழுந்த பின்னரான சூழல்ல உலகிற்கு செய்தியை சொல்வது, யாழ்ப்பாணத்தில் என்ன நடக்கின்றது என்பதை உலகிற்கு செய்தியை சொல்வதற்கு காத்திரமான ஆட்கள் தேவைப்பட்டார். உண்மையில யாழ்ப்பாணத்தை மையப்படுத்தி நாளிதழ்கள் சில வெளிவந்து கொண்டிருந்த போதிலும் அது தமிழ் மக்களுக்கு தகவல், உள்ளூருக்குள்ளேயே தகவலை பகிர்ந்து கொள்கின்ற ஒரு பொறிமுறை மட்டுமே இருந்தது என்று அதாவது யாழ்ப்பாணத்தை தாண்டி, அது வடகிழக்கை தாண்டி மக்களுக்கு, உலகத்திற்கு ஒரு செய்தியை சொல்வதற்கு அல்லது செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கான எந்த ஒரு பொறிமுறையும் அந்த காலப்பகுதியில் இருக்கவில்லை. ஆனால் அந்த காலப்பகுதியில் அவ்வாறான வெளியுலகிற்கு செய்தியை கொண்டு செல்லக்கூடிய நபராக அடையாளம் காணப்பட்டிருந்தவர் மைல்வாகன் நிமலராஜன். நிமலை பொறுத்தவரையில் நிமலுக்கு இருந்த மிக வளம் என்று சொல்வேன் என்று சொன்னால் அவருடைய முன்மொழிகளான புரிதல், அதாவது ஏற்கனவே கொழும்பை மையப்படுத்தி கட்டுக்கைகளை முன்னெடுத்திருந்த வகையில் சாதாரணமாகவே அவரால் ஆங்கில புலமையிலும் சிங்களத்திலும் பேசக்கூடிய இருந்தது. உண்மையில யுத்த காலத்தில், அதாவது 96 பின்னராக யாழ்ப்பாணம் படைகளின் கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரப்பட்ட போது யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற மனித உரிமை முறைகள் உள்ளிட்ட பல சம்பவங்களை தெற்கு கண்டுகொள்ளவில்லை. அதாவது தெற்கு தகவலை சொல்வதற்கு யாருமே இல்லை. அல்லது தெற்கில் விமானம் மூலம் தெரிவிக்கப்படுகின்ற அரச பத்திரிகையாளர்களை பொறுத்தவரையில் அவர்கள் உண்மைகளை பகிர்ந்து கொள்ள, உண்மைகளை மூடி மறைக்கின்ற ஒரு மனநிலையில் தான் இருந்தார்கள். அப்பொழுது யாழ்ப்பாணத்தில் என்ன நடக்கிறது, யுத்த காலங்கள் என்ன நடக்கின்றது என்பதை உலகிற்கும் தெற்கிற்கும் சொல்வதற்கு ஆட்கள் தேவைப்பட்டார்கள். அவ்வாறான சூழலில் தான் மைல்வாகன் நிமலராஜன் களமிறங்கினார். நிமலராஜனுக்கு இருந்த மொழி பரிவர்த்தனை, அதை விட தெற்கிருந்த சகோதர சிங்கள ஊடகவியலாளர்களுக்கு இருந்த தேவை, இவை அனைத்தும் ஒட்டுமொத்தமாக அணிதிரண்ட வகையில் ஒட்டுமொத்தமாக தேவை நிமித்தம் நிமலராஜன் களத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். உண்மையில நிமலராஜனை பொறுத்தவரை ஒரு தான் சார்ந்த மக்களது அவலங்கள், அத்தகைய அவலங்களை பற்றி உலகிற்கு தெற்கிற்கு செய்திகளை சொல்வது தொடர்பாக இருந்த அவர்கள் காத்திரமான பங்களிப்பு தான் மிகப்பெரிய அதிர்வலைகளை தெற்கிலே உருவாக்கியது. ஒருபுறம் சந்தேசிய போன்ற சிங்கள வழி ஊடகங்கள் ஊடாக அவர் செய்திகளை சொன்னார். இன்னொரு புறம் ராவிய போன்ற மாற்று இதழ்கள் ஊடாக வரலாற்றை பதிவு செய்தார். வடக்கில் என்ன நடக்கிறது, அதிலும் யாழ்ப்பாணத்தில் என்ன நடக்கிறது என்ற யாழ்ப்பாணம் முற்றுமுழுதாக உட்கம்பி வேலிகளால் சூழப்பட்ட ஒரு சூழல்ல யாழ்ப்பாணத்தில் என்ன நடக்கிறது, யாழ்ப்பாணத்தில் மக்களது வாழ்வியல் என்ன நடக்கின்றது என்பவற்றை சொல்வதற்கு, சிங்கள மொழியில் சொல்வதற்கு, ஆங்கிலத்தில் சொல்வதற்கு மிக மிக குறுகிய மிக குறைந்த உரையாளர்களே இருந்தார்கள். அவர்கள் மைல்வாகன் நிமலராஜன் ஒருவராக இருந்தார். யாழ்ப்பாணத்திற்கு வருகை தருகின்ற தெற்கு உதவியாளர்கள் அனைவருக்குமான அடையாளமாக நிமலராஜன் அப்பொழுது இருந்தார். இன்று வரையாக அதனை நினைவு கூறுகிறார்கள். அண்மையில் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்திருந்த நந்தன என்ற ஒரு பத்திரிகையாளர் குறிப்பாக ஜூலை கலவரம் தொடர்பாக, யாழ் பொது நூலகம் எரிக்கப்பட்டது தொடர்பாக, வெலிக்கடை படுகொலைகள் தொடர்பாக பலவற்றினை உத்தியோகமாக நூலாக வெளியிட்டிருக்கின்றார். அவர் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்த முதலாவது நிகழ்வாக யாழ் ஊடகமையத்திற்கு வருகை தந்து நிமலராஜனுடைய திருவுருவப்படத்திற்கு சுடரேற்றி அஞ்சலித்த பின்னர் தான் அந்த நிகழ்வுகளை பங்கெடுத்திருந்தார். உண்மையில் யாழ்ப்பாணத்தில், அதாவது சுதந்திர ஊடக இயக்கமாக இருக்கலாம், தெற்கு மையப்படுத்திய ஊடக தரப்புகளாக இருக்கலாம், ஊடக அமைப்புகளாக இருக்கலாம், அவர்கள் அனைவருக்குமே யாழ்ப்பாணத்தில் இன்று ஊடகமையம் இருக்கின்றது போன்று அந்த காலப்பகுதியில் நிமலராஜனை இருந்தார். உண்மையில் நிமலராஜன் அந்த சிந்தனைகள், மக்களை நேசிக்கின்ற மனோநிலை என்பவற்றை மையப்படுத்தி தான் உண்மையிலே யாழ் ஊடகமையம் போன்ற அமைப்புகள் உருவாகின. அந்த யாழ் ஊடகமையம் என்று வடகிழக்கு எங்குமே ஒவ்வொரு ஊடக அமையங்களாக ஓரிடங்களிலும் பரிமாணம் பெற்றிருக்கிறது. வரலாற்றில் நிமலராஜன் தொடக்கம் தலாகி சிவராமராக உன்னதமான ஊடக சுதந்திர பயணத்தில் 39 உலகியலாளர்களை நாங்கள் வளர்ந்திருக்கிறோம். அந்த 39 பேரும் அவருடைய தியாகங்கள் நினைவு கூறப்பட வேண்டும். அந்த தியாகங்கள் பேசுபொருளாக்கப்பட வேண்டும். அவருடைய தியாகங்களுக்கான பெருமதி இந்த தேசத்தால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற மனநிலை இன்று அனைவரிடம் பரவி இருக்கிறது. அந்த வகையில நிமலராஜனுடைய நினைவுகள் மிக பெருமதியானவை. குறிப்பாக முக்கியமான விடயமாக செம்மணி படுகொலை தொடர்பான பல விடயங்களை வெளிக்கொண்டு வந்த ஒரே ஒரு முன்னணி ஊடகங்களால் அப்படி நிமலராஜன் தான் இருந்தார். நிமலராஜன் இப்போ யாழ்ப்பாணத்தின் ஊடகங்கள் அந்த பங்கு செய்த பொழுதும் அவை யாழ்ப்பாணத்துக்குள்ளேயே முடங்கி போயிருந்தன. அதனை தாண்டி தெற்கிற்கு செம்மணி படுகொலை, கிருசாந்தி படுகொலை, காணாமலாக்கப்பட்டவர்கள் கதைகள் என பலவற்றினை
ஆவணப்படுத்தி அவற்றை உலகிற்கு கொண்டு சென்றது நிமலராஜன். இது ஆட்சியாளர்களுக்கும் சரி, அவர்களுக்கு சேர்ந்து இயங்குவர்களுக்கும் சரி விரும்பத்தகாத ஒன்றாக இருந்திருக்கலாம். தெற்கிற்கும் உலகத்திற்கும் வடக்கில் நடக்கின்ற அத்தகைய இராணுவ நெருக்குவாரங்கள், அவலங்கள், காணாமலாக்கப்படுதல்கள், கொலைகள் என்பவற்றை பற்றி யாரும் பேசுவது, வெளியே கொண்டு செல்வது அரசுக்கு தர்மசங்கரங்களை தந்த நிலையில் நிமலராஜன் காவு கொள்ளப்பட்டிருக்கிறதாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். நிமலராஜனுடைய 25வது ஆண்டு நினைவுகளில் உண்மையிலேயே அந்த அர்ப்பணிப்பு மிக்க அந்த தியாகத்தை புரிந்து கொண்டு இன்று வரை நிமலராஜனை தங்கள் மனங்களில் கொண்டாடுகின்ற வடகிழக்கு தமிழர் தேசம் இருக்கின்ற ஊடகவியலாளர்கள், எமது மக்கள் என்பவர்களை, அதே போல நிமலராஜனுடைய குடும்பத்தவர்கள், அர்ப்பணித்த சகோதரிகள், அவருடைய மனைவி, பிள்ளைகள் அனைவருமே உண்மையிலேயே அவருடைய தியாகங்கள் என்றுமே மதிக்கத்தக்கவை. யாழ ஊடகமயம் நினைவேந்தல் ஊடாக தொடர்ச்சியாக நிமலராஜன், சிவராம் போன்ற கொல்லப்பட்ட காணாமலாக்கப்பட்டவங்கள 39 உடவியர்களுக்கான நீதிக்கான பயணத்தில் என்றுமே சமரசம் செய்து கொள்ள மாட்டாது. அது என்றுமே அது பின்வாங்க போவதில்லை. தனது திட்டமிட்ட பயணத்தை யாழ் ஊடகமயம் தொடரும். ஊடகவியலாளர்கள் ஊடகமயத்தில் அனைத்து நிர்வாக ஊடகவியலாளர்களும் இந்த அர்ப்பணிப்பு மிக்க பணியை கௌரவிப்பார்கள். என்றுமே வரலாற்றில் நிமலராஜன் போன்றவர்கள் தியாகங்கள் கொண்டாடப்படும். இந்த 25வது ஆண்டில் நாங்கள் மீனோக்கின்றோம். வரலாற்றில் நிமலராஜன் கொலையாளிகள் குப்பைக்குடைகள் வீசப்பட்டு விட்டார். ஆனால் நிமலராஜன் தியாகம் தமிழ் உலக பிறப்பை பற்றி பேசுகின்ற போது உலகமெங்கும் சரி, தாயகத்திலும் சரி, உலகமெங்கும் சரி, நிமலராஜன், தராகி சிவராம் போன்றவர்கள் தியாகங்கள் என்றுமே கொண்டாடப்படும். உண்மையில நிமலராஜன் பங்காற்றின ஊடகங்கள் மிக பெருமதியானவையாக தமிழ்நெட் போன்ற ஆங்கில ஊடகங்களும் அந்த காலப்பகுதியில் மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்தின. சர்வதேச ரீதியில் எமது நிலைப்பாட்டை விளங்கப்படுத்துவதற்கு BBC சந்தேசிய செங்கல் ஊடகம் பங்கு பெற்றது. ராவி எடுத்தது IBC, தமிழ்நெட், ஆங்கில வழி ஊடகம் என பல தளங்கள் அவர்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்திருந்தன. அந்த ஊடாக தனது வரலாற்று கடமையை ஆற்றிய நிமலராஜன் இப்பொழுது எங்களுடன் இல்லை. ஆனால் வரலாற்றில் நிமலராஜனுடைய பெயர் என்றுமே நிலைத்திருக்கும். நன்றி, வணக்கம். அந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டவர் ஈழத்திலிருந்து தொடர்ந்து செயல்பட்டு வருகின்ற ஊடகவியலாளர் ரத்னம் தயாபரன் அவர்கள். அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக நிமலராஜன் தாய் இருந்த காலத்திலே